கர்நாடகாவில் இயல்பு நிலை திரும்பி வருவதாக அங்கிருந்து தமிழகம் வரும் பயணிகள் தெரிவித்துள்ளனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது கர்நாடகாவில் வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? அங்கு தற்போதைய சூழல் எப்படி இருக்கு? தம்பி தமிழரசன், அதாவது காவிரி பிரச்சனையை அடுத்து கர்நாடகத்தில் கடந்த நேற்று முன்தினம் ஒரு பெரிய அளவில் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறின. குறிப்பாக தமிழகத்திலிருந்து இயக்கப்பட்ட வாகனங்களுக்கு தீ வைப்பது உள்ளிட்ட பல வன்முறை சம்பவங்களால் அப்பகுதியில் பெரும் பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகியிருந்தது. இதனையடுத்து கர்நாடக பகுதியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக அங்கிருந்து எந்த வாகனங்களும் இயக்கப்படாததுனால பெங்களூருவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பயணிகளும் தமிழகத்திலிருந்து பெங்களூருக்கு செல்லும் பயணிகளும் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். தற்போது அந்த சூழ்நிலையாவது சற்று படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருது கர்நாடகத்தில் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக பெங்களூரிலிருந்து வந்திருக்கும் சதீஷ்குமார் என்பவர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சார், இப்போ பெங்களூர்ல எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு? உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள்? ஆஃப்டர் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஓகே, எல்லாம் நார்மலா நடக்குது. பஸ்ஸஸ் இன்டர்னல் பிஎம்டிசி பஸ் எல்லாம் ரன் பண்றாங்க. பட் வெளியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் பஸ் வரல. அந்த அத்திப்பள்ளி டோலோடவே நிறுத்திடுறாங்க. அதுவும் வேகமா இறங்க சொல்றாங்க. எதுக்காக அப்படி பண்றாங்கன்னே தெரியல. சும்மாவே பஸ்ஸஸ்ல இருந்து சீக்கிரம் இறங்குங்க, போலீஸ் வராங்க, இறங்குங்க அப்படின்றாங்க. அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஓசூருக்கு வரணும்னு நம்ம நடந்து தான் வர வேண்டியதா இருக்கு. ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதா இருக்கு. என் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, முடியல அவரால். அப்போ கூட அவர் நடந்து தான் வர வேண்டியதா இருக்கு. இந்த கர்நாடகா தமிழ்நாடு 2 வீலர்ல கிராஸ் ஆகிறவங்க இருக்காங்க. அவங்க கூட்டு போகலாம், பட் அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களும் பயப்படுறாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கூட்டு போறதுக்கு கூட பயப்படுறாங்க வயசானவங்களை. அப்புறம் இப்போ இன்னிலிருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட், ஓசூர் பஸ் ஸ்டாண்ட் இங்க டோல் பக்கத்திலே போட்டிருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு மக்களுக்கு. அதுல இருந்து அழகா ஏறி போயிடுறாங்க. இப்போ வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அங்க அதிகரிச்சிட்டு இருந்தது. இப்போ அங்க பெங்களூரு பகுதியில் எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுது? இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது இருக்குன்ற நானும் கேள்விப்பட்டேன். நானும் பார்க்கலங்க. இப்போ இன்னைக்கு ஏதோ ஆஃபீஸஸ் எல்லாமே நல்லா ரன் பண்றாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிரைவேட் கேப்ஸ் எல்லாமே இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க. எதுவும் பிரச்சனை இல்லை. இன்னும் வெளியூர்களுக்கு தான் பஸ் விடலை. தம்பி தமிழரசன், இப்ப சதீஷ்குமார் சொல்லியதை பார்த்தோமானாலுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இப்பொழுது தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு வணிக நிறுவனங்கள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. போக்குவரத்துக்கு மட்டும்தான் இன்னும் ஒரு சீரான நிலை வரல அப்படிங்கறத இப்போதைய தகவலாக இருக்கு. தம்பி தமிழரசன். மோகன்ராஜ், மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில அந்த எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? காவல்துறை பாதுகாப்பு கர்நாடகா குறிப்பாக பெங்களூரு பகுதியில் இயல்பு நிலை திரும்பி வந்த போதிலும் கூட இதுவரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, குறிப்பாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் தமிழக எல்லையான ஓசூர் வரையிலும் நேற்று நிறுத்தப்பட்டது. ஆனால் பொதுமக்களோட நலன் கருதி இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜூஜுவாடி சோதனை சாவடியை கடந்து கர்நாடக எல்லை வரை இந்த பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இங்கே ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து இங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இதே போல கர்நாடக எல்லை பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக, அதாவது அத்திப்பள்ளி நுழைவாயில் அந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துணை ராணுவ படையினர் மற்றும் துரித நடவடிக்கை படையினர் என பல தரப்பினரும் கர்நாடக எல்லை பகுதியில் தொடர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இயல்பு நிலை ஒரு பக்கம் திரும்பி கொண்டிருக்கும் போதிலும் கூட எல்லை பகுதியில் எந்த விதமான சூழ்நிலையும் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதில் தமிழக மற்றும் கர்நாடக காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். காயத்ரி. மோகன்ராஜ், இரு மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து தொடங்குவதற்கான பணிகளை அங்க இருக்கிற காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் முடுக்கி விட்டுருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில அங்க தமிழக எல்லையில லாரி ஓட்டுநர்கள் நிறைய பேர் அங்க சிக்கியிருக்கிறதாவும், கர்நாடக எல்லைக்குள்ளேயும் அங்க இருக்கிற லாரி ஓட்டுநர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறதாவும் செய்திகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு. அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன? அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் அங்க செய்யப்பட்டு வருதா?
தம்பி தமிழரசன், தமிழகத்திலிருந்து கர்நாடகம் வழியாக கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 40,000 லாரிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. கர்நாடகம் என்பது ஒரு முக்கிய மையப்பகுதியாக இருக்கிற காரணத்தினால லாரிகள் அந்த மாநிலத்தை கடந்து தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் தான் இது போன்ற ஒரு வன்முறை சம்பவம் கர்நாடகத்தில் நடந்திருக்கு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்று முன்தினம் மாலை முதற்கொண்டே கர்நாடகத்திற்கு செல்லும் லாரிகள் அனைத்தும் தமிழக எல்லைப் பகுதியான ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையிலேயே இரு பக்கமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகத்திலிருந்து வெளியே லாரிகள் அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போட நேற்று தமிழக எல்லைக்கு அனுப்பப்பட்டது. இருந்த போதிலும் இது போன்ற லாரி ஓட்டுநர்கள் பெரும்பாலானோர் சொந்தமாக லாரியை வைத்து ஓட்டுநராகவும் அவரே பணியாற்றி வர காரணத்தினால அவங்களுக்கு போதிய பொருளாதார வசதி இப்ப தற்போது இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருக்கு. இன்னும் நேற்றைக்கு காட்டிலும் சற்று லாரிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு வருவாய் ஏதும் இல்லை. தங்களுக்கு தேவையான பண வசதி கிடைத்த பிறகுதான் இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் லாரி ஓட்டுநர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கர்நாடகத்தில் இன்னும் ஒரு சில இடங்கள்ல லாரிகள் சிக்கி இருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக காவல்துறை அவற்றை முறையான பாதுகாப்பு கொடுத்து தமிழக எல்லைக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல அங்கே சிக்கி இருக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கர்நாடக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது லாரி ஓட்டுநர்களோட கருத்தா இருக்கு. தம்பி தமிழரசன், கர்நாடகாவில் இருந்து தமிழர்கள் தமிழகத்திற்கு திரும்பி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்நாடகாவில் தொடர்ந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது என்பது ஒரு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எல்லையிலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மோகன்ராஜ், உங்களுக்கு நன்றி.